விஐடி வரும் முன்னே நல்வாழ்வு வரும் பின்னே இன்றைய புதுமொழி அது. அனைவருக்கும் வணக்கம். நான் எதுக்காக அதை சொன்னேன்னா, இங்கே அதிகம் பெற்றோர்கள் வரல. நான் வழக்கமாக ஸ்டார்ஸ்னுடைய பெற்றோர்கள் கூட நிறைய வருவாங்க. முதல்ல நாங்கள் இந்த ஸ்டார்ஸ் திட்டம் ஆரம்பித்தப்போ நிறைய வெளியே தெரியாது. அப்போ சில பெற்றோர்களுக்கு நாம் அப்போ ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் விஐடிலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தேவையில்லை, ஃப்ரீ சீட், ஃப்ரீ போர்டிங், ஃப்ரீ லாட்ஜிங், எவ்ரி திங் ஃப்ரீன்னு சொன்னேன்னே, நீங்கள் உண்மையிலேயே விஐடிலேருந்து தான் பேசுகிறீங்களா, இல்லை ஏதாவது ஃப்ராடு காலா இது, எங்களால் நம்ப முடியலன்னு சொல்லி நிறைய பேர் நம்பலை. இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம், அந்தமாரி நிறைய பேர் நம்பலை. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்து நான் சொன்னேன், எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் நாங்கள் பே பண்ணுறோம், நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்து நீங்களே பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல பிறகு தான் வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் சிலர் இன்னும் கூட ஒரு சமயம் நீங்கள் முதல் வருஷம் ஃபீஸ் இல்லைன்னு சேர்த்துட்டு 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷத்துலேருந்து ஃபீஸ் கேட்பீங்களோன்னு பயமாக இருக்குன்னு. ஏன்னா சிலருக்கு அந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் பல இடத்துல நடந்துடும், அவங்கள சொல்லி தப்பு இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இருந்து அந்த பயத்தை இல்லாமல் ஓவர் கம் பண்ணி சில பேர் வந்து, சார் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ரொம்ப விலை உயர்ந்த கார்களில் வராங்க, விலை உயர்ந்த உடைகளை அணிகிறாங்க, எங்கள் பசங்களால் இங்கே படிக்க முடியுமான்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அந்த தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தோம். அதனால் வந்து நிறைய முதல்ல நான் அந்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறது, நம்ம அவங்க டாக்டர் சந்தியா மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ஸ் திட்டத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. அவங்களே வாலண்டியராக போய் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் அட்மிஷன் கொடுக்குறதுல மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, அவங்கள வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது, எல்லாரும் மற்றவங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நம்மளால் பேச முடியுன்ற தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுன்னு நிறைய அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து நிறைய ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு டாக்டர் மீனாட்சி. அவங்க எங்கிட்ட வந்து பேசுகிறப்போ மாணவர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்து, என்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பசங்க ரெஃபர் பண்ணுறப்போ மாம்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு, உங்களுக்கே தெரியும் அம்மான்றது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டு. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஃபேக்கல்ட்டியும் அவங்கவுங்க, நாங்கள் ஏன்னா இந்த ப்ராக்டர் ஸ்கீம்னு வச்சுருக்கோம், அந்த மாதிரி எல்லா ஃபேக்கல்ட்டியும் இந்த மாதிரி தங்களுடைய வார்ட்ஸை ட்ரீட் பண்ணுன்றது என்னுடைய விருப்பம். தேங்க்யூ மேடம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வருஷம் இந்த ஸ்டார்ஸ் தினத்தை அன்னைக்கு சில ரோல் மாடல்ஸ், உங்களுக்கான ஒரு நல்ல உதாரணங்களை நாங்கள் கூப்பிட்டு வரோம். இன்றைக்கி நிறைய உதாரணங்கள் இருக்குந்தாலும் நான் ஒரு 4 உதாரணம். ஒன்று, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம், நம்ம சான்சலர் தினமும் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லைனா கூட தெருவிளக்கிலேருந்து படித்து அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு காலையில் 7 கிலோமீட்டர் நடந்து போய் சாயந்தரம் 7 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் படித்ததும், நெல்லூர்பேட்டை ஸ்கூலில் ஐயா இங்கே உட்காந்துருக்க நெல்லூர்பேட்டை ஸ்கூலில் படித்ததும் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு பெரிய விஐடியை உருவாக்கி அந்த விஐடினால் பல பெரிய ஆட்களை உருவாக்கியிருக்காரு. அது உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். 2வது உதாரணம் திரு நாகராஜ் அவர்கள். நான் இப்போ தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எப்படி சார் இந்த ராம்ராஜ்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டீங்க, வருஷத்துக்கு 3000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிங்கன்னு. அவரும் நம்ம சான்சலர் மாதிரி ஒரு சாதாரண கிராமம், அவினாசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து போய் சாதாரண பள்ளியில் படித்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கறது, அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. எதனால் முடிஞ்சது? அந்த ஒரு கடுமையான உழைப்பு, அந்த ஒரு வேகம், உத்வேகம் வேணும், ஒரு உயரிய கோல் வேணும், அந்த குறிக்கோள் வேணும், நாம் வந்து அடையணும், அந்த குறிக்கோளை அடையணுன்ற. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சான்சலர்கிட்டையும் அவர்கிட்டையும் சீஃப் கெஸ்ட்கிட்டையும் இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்கணும். 3வது உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறது, திருமதி கவிதா அவர்கள் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. எப்படி ஒரு நல்ல விஐடி நல்ல கஷ்டப்பட்டு படித்து விஐடியில் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த தமிழ்நாடு பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வராங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் நிறைய வளர போகிறாங்க.
நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. திருமதி கவிதா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். 4வது உதாரணம் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்காது. நம்ம வைஸ் சான்சலர் மேடம் ரொம்ப சாதாரண கிராமத்திலிருந்து படித்து இன்றைக்கி ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு ஒரு வைஸ் சான்சலர் ஆகிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறோம். எதுக்காக கொண்டு வந்து நிறுத்துகிறோம்? நீங்கள் இந்த மாதிரி ஒரு வைஸ் சான்சலராகவோ, ஒரு சான்சலராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு சேர்மன் ஆஃப் த கம்பெனியோ வர முடியும். மேடம் சொன்னாங்க, நான் இப்போ போன வாரம் லண்டனில் இருந்தேன். என்னை வந்து புவனேஷ் வந்து பார்த்து, ஐயா நான் ஸ்டார்ஸ் மாணவர்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினார். அண்ட் ஹீ ஸ்போக்கன் வெரி குட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். And of course, he brought his wife, who happens to be a VITN also, and he was very happily living and growing in London. It was very satisfying. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும், நேரம் அதிகம் இல்லை. நான் ஒன்று சொல்லி விரும்புகிறேன். அந்த அவர் லண்டனில் அவரை பார்க்குறப்போ எனக்கு தோணுது, நீங்கள் எல்லாம் சாதாரண கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்ற முக்கியம் இல்லை, எங்கே போய் சேர போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுமாதிரி நீங்கள் லண்டன்லேயும், நியூயார்க்லேயும், சான் ஃப்ரான்சிஸ்கோவிலையும், டெல்லியிலையும், எல்லா இடத்துலையும் நம்ம விஐடி ஸ்டானவர்ஸ் மாணவர்கள் போய் பெரிய அளவில் வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜேபிஎம் ஹால் ஏசி, நியூ பைபாஸ் சாலை, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில், தெண்டல் நகர், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 9843062327. சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரி சரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7200853009 மற்றும் 8925064564. சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள், நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக
இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியா ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சிருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி வில் கெட் பேக் டு. Choose the best. VVNKM, Lord with trust. VVNKM, be the first. Choose the best. Lord with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. VVNKM, learn with fun. VVNKM, smart and unique. VVNKM. Rise and shine, learn with fun. Smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus stays the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம், டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசன்ஸ்க்கு ஓகே, ஏன்னா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர்.